71 காஞ்சி வந்து தாய் பிக்குன்னு அர்த்தம். இதை எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கோடு போட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அவ்வளோதான். 1 2 3. இது பிக்னு அர்த்தம். இதோடைய ஒன்யோமி தாய் அல்லது தாய். குன்யோமி வந்து ஓ, லாங் ப்ரொனன்சியேஷன், 2 ஓ வரும். ஓ. இதுக்கு அர்த்தம் வந்து பிக், பெருசு. இதுக்கான வேர்ட்ஸ்லாம் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த காஞ்சியை போட்டு கீ போட்டு, இதிலே ஒரு ஈ இருக்கும், இதில் இன்னும் இழுத்து சொல்லணும், ஓ கீ அப்படின்னு. இந்த குன்யோமியை எடுத்துக்கணும், ஓ ஓ, இந்த கீ லாங்காக இழுத்து பேசணும், ஓ கீ, 2 ஈ, ஓகி. ஓகி அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம், பெரிய அப்படின்னு அர்த்தம், பிக், பெரிய. ரெண்டாவது இதை போட்டு இந்த கக்கு அப்படின்னு எழுதணும் இல்லையா, கக்குன்னு ஒரு காஞ்சி பார்த்தோம் ஸ்கூலுக்காக. இது வந்து இப்படி வந்துருச்சுன்னா ரெண்டுமே வரும்போது ஒன்னியோமே எடுத்துக்கணும். தாய் கக்கு, தாய் கக்கு, தாய் கக்கு, தாய் கக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ்னு அர்த்தம். யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ், கல்லூரி. அடுத்தது மூணாவதாக ஒரு இதே மாதிரி பெருசு, பெரிய அப்படின்னு போட்டு ஹித்தோ இருக்கு இல்லையா, அதை போடணும். ஆள், பெரியவர் அப்படின்னு வரும், பெரியவங்க, அடல்ட்டை குறிக்கும். இதுக்கு வந்து ஸ்பெஷல் ரீடிங், 2 ஓ எடுக்காமல் சாதாரணமாக ஒரு ஓ மட்டும் எடுத்துக்கணும். ஓ, தோனா, தோ நா, ஒத்தோனா, ஒத்தோனா. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரீடிங். இந்த ப்ரொனன்சியேஷன் சாதாரணமாக இது ரெண்டுத்துக்குமே கிடையாது. இதுனா ஓன்னு இழுத்து தான் சொல்லணும். இதுக்கு வந்து தோணா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஒத்தோனா அப்படின்னு சொல்லணும். ஒத்தோனோனா அடல்ட், அடல்ட்டாக இருக்கிறவங்கள ஒத்தோனா அப்படின்னு சொல்லணும். அடுத்த காஞ்சி 72, காஞ்சி நம்பர் 72. இப்படி ஒரு ஜே, இங்கிலீஷ் லெட்டர் ஜே மாதிரி போட்டு இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, 2 ரெக்கை அப்படி போட்டு விட்டுருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஜே ஒன்று போட்டு 1 2 ரெக்கை, 1 2 3. இந்த ஓக்கு இது வந்து ஆப்போசிட். இது பெருசு அப்படின்னா சின்னதை குறிக்கிறது. இதுக்கு ஒன்யோமி ஷோ, ஷோ ஒன்யோமி. குன்யோமி அப்படிங்கிறது சி, சி, சீனா சீ, நல்லா இழுத்து சொல்லணும், சீ, அதுதான் குன்யோமி. இது ஸ்மால் அப்படிங்கிறத குறிக்கும், ஓக்கு ஆப்போசிட். இதுக்கு வேர்ட்ஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டு சீசாய், சா இ. இதை எப்படி சொல்லணும்னா சீ, சீ சா இ, சீசாய், சீசாய். சீசாய் அப்படின்னா ஸ்மால்னு அர்த்தம், சிறியன்னு அர்த்தம், சிறிய. ரெண்டாவது இதையே போட்டு சும்மா ஒரு, இது ரிவர் இல்லையா, இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓகாவா. இதுக்கு வந்து ஓ அப்படிங்கிற அந்த ப்ரொனன்சியேஷன் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொனன்சியேஷன் வச்சுப்போமே. ஓ, இது வந்து காவா இல்லையா, ஓ காவா. காவானா ரிவர். செகண்ட் பார்ட்டில் வரும்போது காவா அப்படின்னு வருது, ஓ காவா. ஒகாவா அப்படின்னு சொன்னால் ஸ்மால் ஸ்ட்ரீம், சின்ன ஒரு ஓடை. இது வந்து ஓடை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒகாவா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்பெஷல் ரீடிங் தான், இது ஒரு ஸ்பெஷல் ரீடிங். அடுத்தது இப்போ இதை போட்டு இந்த கக்கு ஸ்கூல், சின்ன ஸ்கூல் அப்படின்னு போட்டு, இது ஸ்கூல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இதையும் சேர்த்து போடணும். இந்த கோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டோம் இல்லையா, இதையும் சேர்த்து போடணும். இது ஏற்கனவே படித்த காஞ்சி தான், இது ரெண்டுமே ஏற்கனவே படித்த காஞ்சி தான், ஸ்கூலை குறிக்கும். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஷோ, இது காஞ்சிகளாக வரும்போது ஒன்னியோமி எடுத்துக்கணும். ஷோ, கக்கோ, கக்கோ.
கோ, ஷோ கக்கோ. இந்த கக்கோன்னு சொன்னால் தான் ஸ்கூல். இதை மட்டும் தனியாக சொன்னால் ஸ்கூல் கிடையாது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னால் தான் ஸ்கூல். ஷோ கக்கோ அப்போனா ப்ரைமரி ஸ்கூல், சின்ன ஸ்கூல் இல்லையா, ப்ரைமரி ஸ்கூல். ஷோ கக்கோ அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளி. அடுத்தது 4 குட்டி பப்பி. கோ, இனு தெரியும் இல்லையா, இனுனா டாக். இனுவுக்கு எப்படி போடணுன்னா, இந்த தாய் போட்டோம் இல்லையா, இந்த தாய் போட்டோம்ல, இப்படி இந்த தாயை மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு இந்த டைரக்ஷனில் இப்படி போடணும். இப்படி போட்டால் நாயின்னு அர்த்தம். சின்ன நாய் அப்படின்னா நாய்க்குட்டி. அதை எப்படி சொல்லணும்னா கோ இனு, கோயின்னு, கோயின்னு அப்படின்னா நாய்க்குட்டி, பப்பி. இப்போ ஒன்யோமி, குன்யோமி, ஸ்பெஷல் ரீடிங் எல்லாமே எடுத்துகிட்டாச்சு. இதுக்கு கோ அப்படிங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷனோ ஓ அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷனோ கிடையாது. இது ரெண்டுமே ஸ்பெஷல் ரீடிங். இப்போ அப்படி இருந்தும் இதெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சிடணும். இந்த வேர்ட்ஸாக படித்தா தான் இந்த காஞ்சி மனசில் புரியும். ஒன்யோமி, குன்யோமி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வேர்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதை அப்படியே கீப் பண்ணி அப்படியே ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். பேராகிராஃப்லாம் ரீட் பண்ணும்போது தடுமாறாமல் ரீட் பண்ணலாம். இந்த ஒகேபுலரி எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தனியாக ஒகேபுலரி லிஸ்ட்டுன்னு படிக்கிறதுனால உங்களுக்கு ஒகேபுலரி எல்லாத்தையும் வராது. இந்த மாதிரி காஞ்சி, அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ் அப்படின்லாம் நிறைய ப்ரொசீட் பண்ணி போகணும். சென்டென்ஸ் படிக்கணும், பேராகிராஃப் படிக்கணும், அப்படிலாம் படித்தா தான் நிறைய ஒகேபுலரி கிடைக்கும்.